ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை பிளாக் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எஃபெக்ட் வந்து டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு சரியாக புரியலைனாலும் சரி, இல்லை நல்லா இருக்குனாலும் சரி, எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோக்களில் வந்து சரியில்லைன்னா சரி பண்ணிக்க முடியும். நல்லா இருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா நான் சந்தோஷத்தில் அடுத்தடுத்த வீடியோக்கள் இன்னும் சிறப்பான எஃபெக்ட்லாம் உங்களுக்கு ஒன்று தான் நான் சேர்க்க முடியும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல வந்து டிஸ்பர்ஷன் எஃபெக்ட்னா என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம அவெஞ்சர் படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டில் தேனோஸ் வந்து ஒரு சொடக்கு போட்டோன்னே எல்லோரும் வந்து அப்படியே வந்து சாம்பலாக வந்து கரைவாங்க இல்லையா, அந்த மாதிரி எஃபெக்ட் தான் இது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துக்கங்க. நான் கட் பண்ணுற வீடியோலாம் நிறையா போட்டிருக்கோம். இப்போ மேக்ஸிமம் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணோன்னே எல்லாருமே பிகினராக இருந்த காலம் எப்படி கட் பண்ணுறதுங்கிறதான் நீங்கள் கற்றுந்துருப்பீங்க. ஸோ நான் அதுலேருந்து வராமல் நான் ஒரு ஃபோட்டோ கட் பண்ணியே இருக்குது, நான் அதுலேயே ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணிடுவோம். கிரேடியன்ட் போயிருங்க. கிரேடியண்ட்டில் பேசிக்கில் பிளாக் அண்ட் ஒயிட்டு, இதில் வந்து ஆஷ் கலராக நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வாங்க. இதில் வந்து லைனரில் இருக்கல, இது வந்து ரேடியல் மாற்றிக்கங்க, ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 20. ஓகே, எனக்கு இந்த பேக்ரவுண்டு ஓகே, நான் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதே மாதிரியே நீங்கள் இதே தான் வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேவா? இப்போ வந்து லேயர் 2 இருக்குங்க இல்லையா, அதில் வந்து எப்பொழுதும் முதல் Ctrl+J கொடுத்து ஒரு காப்பி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. இப்போ வந்து 2 லேயர் தான் இருக்குது. இந்த 2 லேயர் தான் வச்சு நம்ம வேலை பார்க்க போகிறோம். இப்போ வந்து மேலே உள்ள லேயரை வந்து ஐ மார்க் எடுத்துருங்க. இப்போ கீழே உள்ள லேயரை மட்டும்தான் இருக்குது. இப்போ கீழே உள்ள லேயரில் வந்து ஃபில்டரில் லிக்விஃபை பாருங்கள், அது உள்ளே போங்க. இதில் வந்து வெப் டூல் இருக்கும், அதில் வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து விடுங்க. ஃபுல்லாக ஒரு சைடு மட்டும், இந்த சைடு மட்டும்தான் நம்ம வந்து அந்த சாம்பலாக பறக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதனால் ஒன் சைடு மட்டும் கிளியராக பண்ணுங்க. அதை இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து நம்ம ஃபைனல் அவுட்புட் வந்து செம்மையாக வந்துடும் உங்களுக்கு. அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனாக ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும் இல்லையா, இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. அந்த மாதிரி ஒரு 2 தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, நம்ம பண்ணியாச்சு, ஓகே கொடுத்துருவோம். இப்போ வந்து லிக்விஃபை பண்ண லேயர் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ லிக்விஃபை பண்ண லேயரை வந்து இன்வெர்ட் மாஸ்க் கொடுங்க. ஆல்ட் அமுக்கி மாஸ்க்கு. ஓகேவா? அதே போல் ஒரிஜினல் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினல் லேயரை வந்து நம்ம வந்து நார்மல் மாஸ்க், சாதாரணமாக மாஸ்க் கொடுப்போம் இல்லையா, சாதாரணமாக ஒரு மாஸ்க்கு, அவ்வளோதான். இப்போ வந்து மாஸ்கில் நான் வந்து உங்களுக்கு ப்ரெஷ்ஷு ஒன்று வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளோஷன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷ்ஷு, அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்கில் போய் இம்போர்ட் ப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி உள்ளார இறக்கிக்க வேண்டியதான். லோட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளார இந்த மாதிரி வந்துடும். 13 டைப்பு இருக்கும் இதில். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த 3ஆவதாக இருக்கிறத வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நான். ஓகேவா? இப்போ இதை வந்து சைஸ் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரிஜினல் லேயர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மாஸ்க் கொடுத்தோம்னா நார்மல் மாஸ்க்கு, அந்த மாஸ்க்கு அதில் வந்து நான் ப்ரெஷ் பண்ண போகிறோம். இதில் வந்து மாற்றிங்க, பிளாக் மேலே இருக்கணும். ஓகே, ஒரிஜினல் லேயருக்கு ஒயிட்டில் இருக்க பாருங்கள் மாஸ்க்கு, அதுக்கு வந்து பிளாக் வந்து மேலே இருக்கணும், ஒயிட் வந்து கீழே இருக்கணும். இதை மறந்துடாதீங்க, இல்லைனா நம்ம அதில் வந்து தேடிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுங்க.
அப்பப்போக்கு ப்ரெஷ்ஷை வந்து மாற்றி மாற்றி கொடுங்க. மெயினாக வந்து இந்த இடம்லாம் வந்து கிளியராகவே இருக்கக்கூடாது. இந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாகவே எரேஸ் ஆன மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இது முடிஞ்சு. இப்போ வந்து கீழே உள்ள லேயருக்கு வாங்க. லிக்விஃபை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லேயருக்கு வந்துடுங்க. அந்த லேயருக்கு வந்துட்டு இங்கே வந்து நான் சொன்னல அதே மாதிரி இங்கே மாற்றிடுங்க. கீழே பிளாக் இருக்கணும், மேலே ஒயிட் இருக்கணும். இப்போ வந்து ப்ரஷ்ஷோட பக்கத்தை வந்து மாற்றிடுங்க. இப்போ இந்த பக்கத்து பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ இந்த ஆப்போசிட் சைடு, இப்போ இந்த சைடு பண்ணணும். இதே மாதிரி ப்ரெஷ்ஷை வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு வந்து அந்த லுக் வரும். அதில் உள்ள ப்ரெஷ்ஷை எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அந்த எஃபெக்ட் கிடச்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத இடத்த வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒன் சைடு தான் நமக்கு தேவை, இந்த சைடு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, கொஞ்சம் அந்த ஒரிஜினல் லேயரை கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு மேலே ஒரு சாலிட் கலர் ஒன்று கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த மாதிரி லைட்டாக ஆரஞ்சு, இது நான் என் ஸ்டைலுக்கு ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு எப்படி வேணாலும் இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, சாலிட் கலர் கொடுத்தாச்சு, ஆரஞ்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் வந்து கமெண்டில் எனக்கு சொல்லணும். இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஏதாவது உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் டவுட் இருக்கிற எஃபெக்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக வீடியோ பண்ணி போடுறேன். இதே போல் ஒரு சூப்பரான எஃபெக்டில் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.